கஸ்தூரி. எஸ், ஈஸ்வரி தான் பேசுறேன். ரூம் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. அடுத்த வாரம் வேணா கான்டாக்ட் பண்ணுங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாங்க பாருங்க. இந்தாங்க மேடம், இந்த மாசம் ஹாஸ்டல் ஃபீஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வரேன். மே கம் இன் மேடம். வாங்க, உட்காருங்க. உட்கார் ராஜா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? மேடம், ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு இதுக்கு முன்னால இங்க தங்கி இருந்தவதான். ஆனா அப்புறம் ரூமை காலி பண்ணிட்டு வீட்டோட வந்துட்டா. இப்போ திடீர்னு அவளை வீட்டுல காணோம். அதான் இங்க வந்திருப்பாளோன்னு தேடி வந்தோம். அவ ஏற்கனவே ரூமை காலி பண்ணிட்டான்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு மறுபடியும் இங்க வரணும்? அதுக்கு இல்ல மேடம், ஒருவேளை அவ ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல அவ கெஸ்டா வந்து தங்கிருக்கலாம்ல. ஆமா, அவ ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு சொல்லுங்க. சுமதின்னு ஒரு பொண்ணு, அவதான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என்னங்கம்மா? 24வது நம்பர் ரூம்ல சுமதின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவளை நான் கூப்பிட்டேன்னு கொஞ்சம் வர சொல்றீங்களா? சரிங்கம்மா. ஆமா, நீங்க யாரு? ஜெயந்திக்கு நீங்க என்ன வேணும்? நான் ஜெயந்தியோட மாமா. கூப்பிட்டீங்களா மேடம்? ஜெயந்திங்கிற பொண்ணு ஒரு ரூம்ல கெஸ்டா தங்கி இருந்தாளா? தங்கி இருந்தா மேடம். தங்கி இருந்தா? அப்போ இப்ப ரூம்ல இல்லையா? எங்க போயிட்டா? அவ எந்த நிலைமையில வந்து உங்களுக்கே தெரியும் சார். நிறமாச கர்ப்பிணி, பிரசவம் இன்னைக்கும் நாளைக்குன்ற நிலைமையில வந்தவளுக்கு நேற்று சாயங்காலம் 7 மணிக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. அப்புறம் பயப்படாதீங்க சார், அவளை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கேன். உங்க போன் நம்பர் வேற எனக்கு தெரியாது. யாருக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க. சரிம்மா, இப்போ உடனே நாங்க ஜெயந்தியை பார்க்கணும். எங்களை கூட்டிட்டு போக முடியுமா? நானே அவளை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். என் கூட வாங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார். வா. செண்பகம், நந்தினி எங்க காணோம்? கண்ணுலயே படல. இங்கதானே இருந்தா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன். அப்படியா? நான் பார்த்தேன், கண்ணுலயே படலையே. அவளை கொஞ்ச நாளா கவனிச்சியா நீ? ரொம்ப அப்செட் ஆன மாதிரி இருக்காமா அவ. அன்னைக்கு நான் ஊர்ல இருந்து வந்தேனா, அன்னைக்கு ரொம்ப உற்சாகமா என்ன வரவேற்று பேசினா. இப்ப என்னடானா மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு போறா. என்ன நேரா பார்த்தாலே முகத்தை திருப்பிட்டு போறாமா அவ. போட்ட எப்படி நடந்துக்கிறா? என்கிட்டயும் அப்படித்தான் நடந்துக்கிறா. உன்ன மாதிரி சரியா பேசுறது இல்ல. ஆமா, நீ ஏதாவது அவன் மனசு நோகிற மாதிரி பேசுனியா? எனக்கு என்ன வேற வேலை இல்லைங்களா? நான் அப்படி எல்லாம் நடந்துக்குவேனா? நானும் அப்படி நடந்துக்கவே இல்லையே. வேற என்ன காரணமா இருக்கும்?
ஒருவேளை அந்த தம்பி எங்க அழைச்சிட்டு வந்து அவளுக்கு பிடிக்கலையோ? இல்லங்க, அடுத்தவங்களுக்கு உதவுறதுல உங்க குணம் தான் அவளுக்கு. வேற என்ன காரணம்? காரணம் எனக்கு தெரியும். அதைத்தானே நான் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த தம்பிக்கு ஏதோ பேர் வச்சீங்கல்ல, ஆமா. அதுதான் அவளுக்கு பிடிக்கல. மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒண்ணும் இல்லப்பா. சும்மா சொல்லாத, என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த தம்பிக்கு நான் சூர்யான் பேர் வச்சது உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? வேற எத்தனையோ பேர் இருக்கு, ஏப்பா அந்த பேரை வச்சீங்க? ஏமா சூர்யாங்கிற பேர் உனக்கு பிடிக்காதா?